வணக்கம். இப்போ நம்ம வந்து பழனியில் இருக்கிற சாம்ஸ் பிசியோ அண்டு ரீஹாப் கிளினிக்கில் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இங்கே ஃபிசியோதெரப்பி வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சிறப்பான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கிளினிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து சார் மிஸ்டர் வந்து ஜெகதீஷ் அவர் வந்து இப்போ கொடுக்க போகிறாரு. ஸோ அது சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாத்தையும் வந்து நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாம்ஸ் பிசியோ அண்ட் ரீஹாப் கிளினிக் எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி ரமேஷ் தேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட் பேக் சைடில் இருக்குது சண்முகபுரத்தில். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியுமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ஃபிசியோதெரப்பி சிறப்பான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளினிக்கில் அடிஷ்னலாக ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இணைக்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சார், ஆக்குபேஷன் தெரப்பி அப்படிங்கிற வேர்டு வந்து நான் இப்போ தான் முறையாக கேள்விப்படுறேன் சார். அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள். ஓகே, ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்றது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஸ்பீச் தெரப்பி கேள்விப்பட்டிருக்கோம். ஃபிசியோதெரப்பி சரியாக வராதவங்களுக்கு ஸ்பீச் ஆமாம், பேச்சு சரியாக வராதவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி டைரெக்டாக போயிடுவாங்க. இதே வந்து நடக்க முடியல, இல்லைன்னா ஓட முடியல, கால் வலி இது அப்படின்னா வந்து ஃபிசியோதெரப்பியை வந்து பெயின் சம்மந்தப்பட்டது எல்லாருமே அவங்ககிட்ட போவாங்க. ஆனால் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்றது வந்து என்னன்னா வந்து ஒருத்தவங்க வந்து வேலை செய்ய முடியல, நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவர் வந்து இடையில வந்து ஒரு சில பல காரணம் வேலை செய்ய முடியல அப்படின்றதுனால அவங்க குவாலிட்டி ஏதாவது மிஸ் ஆகுது, இல்லை போய் வேலை செய்யவே முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிடலான்னு சொன்னேன். அப்போ வந்து டாக்டர்ஸ், ஆர்த்தோ டாக்டர், நியூரோ டாக்டர் வரைக்கும் நான் போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் வேலை சம்மந்தமாக என்ன பிரச்சனைனால அவங்க பண்ண முடியல, இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, சார்ந்த மனநிலை எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை மூலியமாகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து பெரியவங்க எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஐடி ஃபீல்டில் இருக்கார். ஐடி ஃபீல்டில் இருந்து ரொம்ப நேரமாக உட்காந்து வேலை செஞ்சு அவருக்கு பேக் பெயின் வந்துடுது. அந்த பேக் பெயின் வர்றதுனால அவங்க வந்து சில பல வேலைகளை பண்ண முடியல, பேசிக் விஷயங்கள் கூட ப்ராட வேலைகளே பண்ண முடியல வச்சுக்கோங்களேன். நிற்க முடியல, நடக்க முடியல, அந்த அளவுக்கு போயிடலான்னு வச்சுக்கோங்க. அப்போ டேரெக்டாக அவங்க யார்கிட்ட போவாங்க? ஆர்த்தோ டாக்டர். யாரோ ஒருத்தர் டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் ஆமாம் பண்ணுவாங்க. இப்போ பண்ண அப்புறம் அவர் வந்து அவங்களோட விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பேரலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்களோட ஒர்க் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. ஓகே, இது வந்து மேலை நாடுகள் ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் எல்லாமே இப்போ வந்து இதுக்குன்னு வந்து ஃபிசியோதெரப்பி தாண்டி ஆக்குபேஷன் தெரப்பி அணுகக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. இது வந்து இந்த ஆக்குபேஷன் சம்பந்தமா வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணி. ஆமாம், ஆக்குபேஷன் இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் தானா சார்? பெரியவங்க மட்டும் கிடையாது. இது வந்து பச்சிளம் குழந்தைகள் இருந்து ஆரம்பிச்சு வந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ஆக்குபேஷன் தெரப்பின்றது அப்ளை பண்ண முடியும். இப்போ அதாவது வந்து இந்த ஆக்குபேஷன் சொல்றது வந்து அவங்களே செஞ்சுக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறதும் மீனிங் தான். ஆமா, நம்ம என்ன ஆக்குபேஷன் வேலைன்னா சம்பளத்துக்கு போய் செய்யறதா வேலை, நான் அப்படிதான் நினைச்சேன். ஆமா ஆமா, அது அப்படி இல்லை. நம்மள பாத்துக்கிறது ஒரு வேலையா கருதுவோம். குளிக்கிறது, பாத்ரூம், இது எல்லாமே ஆக்குபேஷன். ஆமா ஆமா, சின்ன குழந்தை எடுத்தாலும் அது வந்து புரண்டு பிறக்கணும், எந்திரிச்சு உட்காரணும், நடக்கணும் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஒரு வேலை. அப்போ அந்த இதுலேயே சரியா கொஞ்சம் பண்ண முடியலன்னா ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட்கிட்டையும் ஒரு கன்சல்டேஷன் அனுப்புவாங்க. அனுப்பி நாங்கள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அது ஒரு டீமாக பண்ணுவோம். ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் தனியாகவும் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கூட சேர்ந்து, அப்புறம் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் கூட சேர்ந்து ஒரு டீமாகவும் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கான இஷ்யூனா என்ன மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் சரி பண்ணுவீங்க? ஓகே, அப்போ வந்து குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை வந்து சரியாக அழுதுட்டு பிறக்கலாம்னு சொல்லுவாங்க. பிறந்த உடனே அழுதுடணும் குழந்தை. இப்போ கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் டிலே ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் டிலே ஆயிடுச்சு, சின்ன சின்ன பிரெயின் டேமேஜஸ் வந்துடும். அழுகலைன்னா அது வந்து ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் இருக்கிறதுனால வந்து சின்ன சின்ன டேமேஜ் வரும். அதனால வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்து கொஞ்சம் தடைப்படும், உங்களுக்கு டிலே ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 4 மாசத்துல ஒரு 5 மாசத்துக்கு தலை நிற்கணும் அப்படின்றவங்க வந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் தலை நிற்கும். டிலே ஆகிட்டே போகும், டிலே ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும். ஆமாம் ஆமாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாருமே தள்ளி போகும்போது நிற்கிறது நடக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து 1 வயசு 1.25 வயசு 2 வயசு ஆகிடும். பேசுறது அப்போ இன்னும் டிலே, இன்னும் பேச டிலே ஆகிடும். இது எல்லாமே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு சைட் பார்த்தாலும் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் வந்து அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, இந்த குழந்தை எப்படி யோசிக்குது, எப்படி வந்து அவங்க முயற்சி பண்ணுது, எப்படி மோட்டிவேட்டடா இருக்கு, அவங்க ஸ்கில் வைஸா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஆமா, அறிவு சார்ந்த விஷயங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணுவோம். சார், ஓகே சார், புரிஞ்சுதுங்க. நீங்க வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னு. இப்போ இந்த குழந்தைகளுடைய பாதிப்பு அப்படின்னா எதனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் சார்?
ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா வந்து நம்ம கண் முன்னாடி தெரிகிற பிரச்சனை தான் வந்து இந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதை தாண்டி வந்து சில குழந்தைங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம கூட இருக்கும். ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2ஆவது படிக்கிறான் 3ஆவது படிக்கிறான், அவனுக்குள்ள வந்து சில எமோஷனல் பகிர்ந்துக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ அது வந்து பேரண்ட்ஸ் கூட சொல்ல முடியாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து திடீர்னு ஒரு டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கூட இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட அந்த ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து நம்ம கொடுக்க வேண்டிய இதில் இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஆனால் வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஆக்குபேஷன் தெரப்பி என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பண்ணும்போது தான் தெரியுது ஆக்சுவலாக. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இடையில இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இடையில கூட ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனை. இல்லை, இப்போ எனக்கு வந்து எப்படி நான் கேட்குறேன் அப்படின்னா, அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்குறோம். ஆமாம், மெயினாக. ஆமாம். ஆக்சுவலாக அந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மட்டும் கிடையாது சொல்ல வரேன். இப்போ இதில் வந்து நல்லா நான் ஏன் அந்த வேர்டு சொன்னேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு புரியாது, அதனாலதான் நான் ஓப்பன். சரி சரி சரி. ஆக்சுவலாக வந்து ஆமாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து எந்திரிச்சு நடக்க முடியல, டிலே ஆகிற வளர்ச்சியில் டிலே ஆகிற குழந்தைகள் அப்போனா வந்து அவங்களுக்கு மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த மூளை வளர்ச்சி ஸ்லோவாக இருக்கும். ஓகே. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 4 வயசு 5 வயசு ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு பயமா இருப்பா, 2 ஒரு 1-2 வயசு டிஃப்ரென்ஸில் இருக்கும். இப்போ அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரெகுலராக எங்கள் கிளினிக்கு வருவாங்க. மெயினாக அந்த குழந்தைங்க மட்டும் வர மாட்டாங்க, கூடயே வந்து பேரண்ட்ஸ் சேர்ந்து வருவாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்ல ஆரம்பிச்சு அவங்க எப்படி குழந்தை வளர்க்கணுன்ற அந்த அவங்களை ப்ராக்டிக்கலா டெமோ பண்ற வரைக்கும் அதுல நிறைய சிக்கலும் இருக்கு இல்லைங்களா, அவங்களை ஹேண்டில் பண்றது. அவங்க குழந்தைங்களோட பிரச்சனை குழந்தைங்க மட்டும் பார்க்க முடியாது, குழந்தை வளர்க்குற அந்த பேரண்ட்ஸையும் நம்ம பார்த்தாங்க. ஓகே சார். இப்போ இன்னொரு பேசிக் டவுட்டுங்க சார், இப்போ நம்ம வந்து ஒரு வியாதி ஒரு டாக்டர்கிட்ட போறேன் எனக்கு குணமாகுது, இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் இருக்கிற குழந்தைக்கு நீங்க ஆக்குபேஷனல் தெரப்பி மூலியமா அவங்களை ரெக்கவர் பண்ண முடியுமா சார்? ஓகே. ஆக்சுவலாக வந்து இங்கே ரெக்கவரின்றது சொல்றது கூட ஒரு 80% வரைக்கும் ரெக்கவர் பண்ணலாங்க. சரியா? ஒரு 100ல் 80% ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் மீதி 20% ரெக்கவர் பண்ண முடியாத விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். ஓகே ஓகே. அந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சு அந்த சூழ்நிலையும் நம்ம மாற்றிக்கணும், மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் ஆக்குபேஷன் தெரப்பி. ரெக்கவரின்ற ஒரு தாண்டி நம்ம காம்பன்சேட்டரி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அதுக்கான லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆமாங்க சார். இப்போ உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தா ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் 80% வரைக்கும் ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது பீரியட் இருக்குங்களா சார்? இத்தனை மாதம் கண்டிப்பாக வரணும், இல்லை ரெகுலராக வரணும் அப்படின்னு எதாவது இருக்குங்களா? ஆமாங்க. ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் கிளினிக்கில் வந்து டெய்லியுமே வந்து ஒரு 20 to 30 பசங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே சார். பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ரெகுலராக தெரப்பிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். மெயினாக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துல அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 செஷன்ஸாக நீங்கள் பண்ணணும், 20 நாட்கள் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சுருக்கோம். இப்போ அந்த 20 நாள் டெய்லி வந்த பசங்களை பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் இருக்குது. இதே வந்து வாரத்துக்கு 2 நாள் வர்றாங்க, 3 நாள் வர்றாங்க, இல்லை ஒரு வாரம் விட்டு 2 நாள் வர்றாங்க அப்படின்னா அதில் வந்து திருப்பி குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து டெய்லி வந்து வர்றது வந்து ஒரு 20 நாள் அட்லீஸ்ட் மாதத்துல 20 நாளாக வந்தாங்கன்னா எஃபெக்டிவாக நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ் காமிச்சிடலாம், நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் காமிச்சிடலாம். இப்போ இது வந்து இந்த மென்டல் இல்னஸ்ங்கிறது வந்து இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் பொருந்தும் இல்லைங்களா? ஆமாங்க, இந்த ஆட்டிசம்ன்றதுக்கும் பொருந்தும். அதை தாண்டி இல்லை எனக்கு இதில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குன்னு தெரியல, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து நாங்கள் வந்து ஃப்ரம் ஆக்குபேஷன் தெரப்பிலேருந்து ஒரு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே. இப்போ ஒரு குழந்தை டெவலப்மெண்ட்டில் ஏதோ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து GDDன்னு சொல்லுவோம், குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு டிலே இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால. காமனாக மற்ற குழந்தைகளோட அவங்க ஸ்லோவாக இருப்பாங்க, இது GDDன்னு சொல்லுவோம். இன்னொரு சைடு பார்த்தோன்னா ரொம்ப துருன்னு இருக்கும், ADHDன்னு சொல்லுவோம். ஓவர் ஆக்டிவாக ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், மற்ற உட்கார தெரியாது, நிற்க தெரியாது, ஓடிட்டே இருக்கும். இது ஒரு கேட்டகரியாக வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ASD சொல்லுவோம், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது வந்து என்னன்னா வந்து கொஞ்சம் மற்ற பசங்களுக்கு பழக தெரியாம அவங்களோட ஓன் உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஓரளவு கொஞ்சம் அலர்ட் பண்ணனா வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாமே கத்துப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா இருக்கும். ஆனால் ஆட்டிசமோட சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஓகே. அது ASDன்னு சொல்லுவாங்க. இப்போ தாண்டி ஆட்டிசம்னே வந்து லேபிள் பண்ணுவோம். அது வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் லேபிள் பண்ணி நமக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. ஓகே. அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் சிவியரா இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க ஓன் உலகத்துல இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு பொருள் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளேயே உள்ள போயிடுவாங்க, அப்படியே பண்ணிட்டு. இப்போ வந்து ஏதாவது நடந்தா பிடிக்குன்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க செல்ஃப் என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே ஒழிய மற்ற பசங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ மற்றவங்க பார்த்து பேசணுன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு
இப்போ இந்த மாதிரி பசங்க இது மாதிரி வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஆட்டிசம் ஒரு கேட்டகரியாக வச்சுருக்கோம். இதை தாண்டி வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. அதுதான் எண்ட் பாயிண்ட் எங்களுக்கு. இன்னும் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் கற்றுக்காமல் எந்த ட்ரைனிங் கொடுக்காம அப்படி போகும்போது அவங்க அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே போயிட்டு ஐக்யூ லெவல் லோ ஆகிடும். ஓகே. அவங்களுக்கு வந்து நம்ம தெரப்பியாக கொடுக்க முடியாது, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்காக கொடுக்கணும். ஓகே. தெரப்பின்றது வேற, ட்ரைனிங்கிறது வேற. ஸோ இந்த கேட்டகரிஸில் இருக்க எல்லாருக்குமே ஆக்குபேஷன் தெரப்பி ஹெல்ப் பண்ணும். ஆமாம். ஓகே சார், ஃபைன் சார். இப்போ நீங்கள் உங்களோட பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது சார்? இப்போ நீங்கள் பழனியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, இது மாதிரி எங்கெங்கெல்லாம் கொடுக்குறீங்க சார்? பழனியை தாண்டி வந்து எங்களுக்கு மெயின் வந்து தேனியில் தாங்க. ஓகே சார். தேனி மெயின் பிரான்ச் தேனி. மெயின் பிரான்ச் தேனி. ஓகே. தாண்டி வந்து கம்பம்ல ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகே ஓகே. கம்பம்ல. ஸோ இதுக்கு 3 இடத்துல நாங்கள் இங்கே நம்ம பழனியில் வந்து சாம்ஸ் ஃபிசியோ அண்ட் ரீஹாப் கிளினிக்ல பண்ணுறோம். அவங்க கூட கொலாபரேட் பண்ணி இங்கே வந்து ஒரு டீம் இருக்காங்களா சார்? ஆமாங்க சார். இங்கே வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு டீமே இருக்குது. இந்த டீம் வந்து நான் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நாங்கள் டீமோட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுறது வரலாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிடும் போது நாங்கள் அப்பப்போ வந்து நம்ம வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம். இந்த குழந்தை எப்படி இருக்காங்க, எப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே சார். சில குழந்தைகள் வந்து நல்லா பிறக்கும்போது நல்லா இருக்கிறாங்க, நடுவில் வந்து மென்டல் இல்னஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன ரீசன்னால வரணும் சார் அப்படி பாதிக்கிறது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சுற்றுச்சூழல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்க குழந்தையுமே வந்து நல்ல சுற்றுச்சூழல் கொடுத்தீங்கன்னா தபார்னு நல்லா தேர்ந்து வந்துடும், பிக்கப் பண்ணி வந்துடும். அதே நல்ல ஒரு குழந்தை இருக்கு ஆனால் கொஞ்சம் மோசமான சூழ்நிலையே வளருது அப்படின்னா அந்த குழந்தை வந்து பிரச்சனைக்குரிய ஒரு குழந்தைய மாறக்கு. மோசமான சூழ்நிலைன்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? மெயினா நான் சொல்றது வந்து இந்த டிவி பார்த்துட்டு, இந்த ஃபோனு டிவி கூட விட்டுங்க, ஃபோனை வந்து பார்த்துட்டு இருப்பது, இது எல்லாமே வந்து அவங்களோட வளர்ச்சி ரொம்பவே பாதிக்கும். இது வந்து 1வது முக்கியமான சுற்றுச்சூழல் சொல்லுவேன். 2வது வந்து யாரை பார்த்து வளரணும்னு தெரியாம அப்பா அம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் அவங்க பார்த்து வளரணும், ஃப்ரெண்ட்ஸை பார்த்து வளரணும். இல்லை யாருமே இல்லைன்னா வந்து அதுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகும் இல்லையா, அந்த சூழ்நிலை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் வந்து கேர் பண்ணிக்கணும். ஆமாங்க. பேரண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பேரண்டிங் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரு பெர்ஃபெக்ட் பேரண்ட்னு சொல்ல முடியாதுங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேரேஜ் ஆகி புதுசாக ஒரு குழந்தை வச்சுருக்காங்க, அவங்க வந்து பேரண்டிங்கிறத அப்போ தான் புதுசாக கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு கற்றுக்குறாங்க. ஆமாம். அப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி தான் வந்து எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு 35 வயசுல தான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து எப்படி வந்து ஒரு நல்ல பேரண்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க செல்ஃபாக கற்றுக்கிற ஒரு விஷயம். ஓகே. இப்போ இதை தாண்டி அவங்களோட வாழ்க்கை முறைன்னு இருக்குது. அவங்க ஒர்க்கிங் 2 பேர் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பேரலாக அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது அந்த குழந்தை எப்படி வளருது கூட தெரியாமல் அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே பண்ணுறாங்கன்னே கூட தெரியாது. ஆமாம். எப்படி சாப்பிட்றாங்க, எவ்வளோ சாப்பிட்றாங்க, இது எல்லாமே வந்து அதுக்கு டைம் இல்லாமல் கூட போயிடும் அவங்களுக்கு. இப்போ அதுக்கு வந்து பேரலாக வேறு யாரும் ஹெல்ப்புக்கு யார் இருக்காங்களோ அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை. பேரண்ட் சப்போர்ட் இல்லைன்னா கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஆமாம். ஓகே சார். இப்போ இன்னொரு டவுட் இருக்குது சார். நான் கிராமத்தில் வளர்ந்தேன். எங்கள் ஒரு ஃபேமிலியில் நடந்த ஒரு இஷ்யூ தான் அது. அதாவது வந்து எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வீட்டில் வந்து 2 பசங்க, அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மென்டல் இஷ்யூ ஆயிடுச்சு. ரொம்ப அக்ரஸிவாக இருப்பான், எல்லாரையும் அடிப்பான். அப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்லை. அவங்க வந்து கோயிலுக்கு கூட்டு போகிறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பேய் பிடிச்சிருச்சுன்னுலாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தான், ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இவனுக்கு வந்து மென்டல் இஷ்யூ அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு புரிய வந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் பையனை ரொம்ப நாள் பார்த்து காப்பாற்ற முடியல. ஆனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த பையனோட பிஹேவியரு கேரக்டர் எல்லாமே அவன் தம்பி வந்து அப்படியே அடாப்ட் பண்ணிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கல இவனும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சான். இது வந்து எதனால் அப்படி நடக்குதுங்க சார்? இது வந்து இந்த மாதிரி இல்லை, எனக்கு இதில் என்ன டவுட்னா இந்த தம்பிக்கும் அதே மாதிரி மென்டல் இல்னஸ் இருந்ததா, இல்லை அந்த பையனை பார்த்து இவன் கற்றுக்கிட்டானுங்களா? இல்லை, அது வந்து மெடிக்கல் ரீதியாக பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா 2வது குழந்தை இருக்குன்னா அந்த 2வது குழந்தையும் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. இப்போ வந்து ஒரு சில டைம் ஒரு ஜெனட்டிக்கல் ரீசனாக கூட வந்து அந்த குழந்தை 2வது குழந்தைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதை பிகினிங்லேயே பார்த்து சரி பண்ணிடணும். ஆனால் வாய்ப்பு இருக்கு, சரி இருக்கு. ஓகே. எதுனாலுமே நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சான்சஸ் கம்மி, உங்களுக்கு பார்த்துடலாம். இப்போ அண்ணனை வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து சரியாக கவனிக்காமல் இருந்தாலும் அப்படி போக முடியும்.
இப்போ கரெக்டான டாக்டர் கிட்ட கரெக்டான நேரத்தில் நம்ம கொண்டு போயிட்டோம்னா பெரிய பையனே வந்து கரெக்டான ஒரு ஷேப் கொண்டு வந்துடலாம். இப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு சின்ன பையனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அந்த அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 5 வயசு 10 வயசுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சின்ன 2வது பையனுக்கான விஷயங்கள் வந்து அவன் வந்து கரெக்டாக வளர்ந்துருவான். இப்போ அதே சமயம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ண பெரிய குழந்தைய மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது 2வது குழந்தைக்கான அந்த அக்கறையை கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாயிடும் சில டைம். அப்பயுமே வந்து அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இது மாதிரி வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் பேரண்ட்ஸ். ஒரு ஸ்பெஷல் நீடாக ஒரு முக்கியமான ஒரு வந்து அது மாதிரி ஆறாருன்னா எல்லா சூழ்நிலையும் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்றது ஒரு 360 டிகிரியில் வந்து அவங்களோட வியூ வச்சுக்கணும். அப்படிதான் வந்து 2வது குழந்தை ஈஸியாக தப்பிச்சோம். சரி, இப்போ நம்ம வந்து பிறந்த குழந்தையிலேருந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து பண்ணலாம்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் என்ன ஏஜ் வரைக்கும் இது பண்ணலாம் சார்? இது வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும், பாட்டி தாத்தா வரைக்கும் 100 வயசு வரைக்கும் எங்கே வேணும் அது அப்ளை ஆகும் எல்லாத்தையும். அப்போ வந்து உங்களுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் இருக்குது. நான் தெரபிஸ்ட்னா வந்து எனக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்குது, எனக்கு அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நான் இந்த துறையில் இருக்குது, குழந்தைகள் வளர்ப்பு துறையில் இருக்குது. அதை தாண்டி வந்து மிடில் ஏஜில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து ஆர்த்தோ நியூரோ ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து அப்ளை பண்ண முடியும். 2வது வந்து உங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்து அவங்களோட உடல் உபாதைகள்னால அவங்க வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா அவங்க மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, காக்னிட்டிவாக வந்து டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவங்களுமே எப்படி வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து கரெக்டாக கொண்டு போகணுன்றதை கைட் பண்ணி போகிறதுக்கும் ஆக்குபேஷன் தெரப்பி இருக்குது சார். தெரப்பியில் நீங்கள் இந்த தெரப்பி கொடுக்கும்போது ஏதாவது மெடிசின்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுப்பீங்களா? இல்லை, நாங்கள் வந்து ஆக்குபேஷன் தெரப்பியில் மெடிசின்ஸ் நாங்கள் எதுவும் ப்ரெஸ்கிரைப் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து மெடிசின்ஸ் தேவைப்படுன்ற ஒரு சிச்சுவேஷன் இந்த குழந்தைக்கோ இந்த பையனுக்கோ மெடிசின் ரொம்ப தேவைப்படுன்ற பட்சத்தில் அதுக்கான சைக்காட்ரிஸ்டோ இல்லைன்னா நியூராலஜிஸ்டோ அவங்க ரெஃபர் பண்ணி அவங்க கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்டயும் வந்து அவங்களோட டயக்னோசிஸ் என்ன, அவங்க எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாங்க அதுவுமே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆக்குபேஷன் தெரப்பியில் நாங்கள் எங்களோட அப்ரோச்சை மாற்றிப்போம். ஓகே ஓகே ஓகே. டேரெக்டாக நாங்கள் மெடிசின்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு வந்து தெரப்பி மட்டும்தான்? தெரப்பி அண்ட் கவுன்சிலிங். தெரப்பி அண்ட் கவுன்சிலிங். ஓகே சார், ஃபைன். இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஜெனட்டிக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் வருது, இல்லை என்விரான்மெண்ட்டில் இந்த இஷ்யூ மென்டல் இஷ்யூ வருதுன்னு சொல்கிறீங்க. அது இல்லாமல் ஏதாவது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு அப்படி ஒரு புத்தி பேதலிச்சு போச்சுன்னுலாம் சொல்கிறாங்களே, யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது, அப்நார்மலாக நடந்துக்கிறதுன்னு அவங்களுக்கும் இந்த ஆக்குபேஷன் தெரப்பி ஒர்க் அவுட் ஆகுங்களா? ஆமாங்க, இது வந்து ஆக்குபேஷன் தெரப்பின்றது டெக்னிக் அந்த மாதிரி கிடையாதுங்க. டெக்னிக்லாம் அது உள்ளுக்குள்ளே வந்துடும். ஆனால் அந்த ஆக்குபேஷன் தெரப்பின்றது வந்து ஒரு வாழ்க்கை முறையை திருப்பி ரீசெட் பண்ணுறது. அதெல்லாம் இந்த தெரப்பிக்குள்ளே வந்து அது ப்ரோட்டோக்காலாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களை அசஸ்மெண்ட் பண்ணி மென்டல் ஸ்டேட்டஸ் முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கான், அது வந்து அதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா அனலைஸ் பண்ணுவோம். சைக்காலஜிக்கலாக என்ன ஸ்டேட்டஸில் இருக்கார் அப்படின்னும் பார்ப்போம். அதுக்கு மேலே தாண்டி அவன் வந்து நடைமுறை வாழ்க்கையில் அவன் வந்து எவ்வளோ தூரம் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் இந்த கரெக்ட் இந்த சுச்சுவேஷனை யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே. ஆமாம், பண்ண முடியுமா பண்ண முடியாதா, பண்ண முடியாத நம்ம என்னெல்லாம் கரெக்ட் பண்ணால் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு தான் அந்த ஆக்குபேஷன் தெரப்பி தான் ஒரு சர்வீசஸ் கொடுக்கும். ஓகே சார், ஃபைன் சார். சரிங்க சார், இப்போ இவ்வளோ மென்டல் இல்னஸ்னால இத்தனை குழந்தைகள் பெரியவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் எப்படி தடுக்கிறது சார்? இந்த தடுப்பு இது பார்க்கும்போது ஜெனட்டிக்கலாக வர்றதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பட் அந்த என்விரான்மெண்ட்னால வர மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா எப்படி? ஜெனட்டிக்கலாக வர்றதையும் நம்ம தடுக்க முடியுங்க. பிகினிங்லேயே பிகினிங்லேயே நம்ம கண்டுபிடிச்சு பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து என்னை பொறுத்த ரொம்ப பர்சனலாக சொல்லணும்னா வந்து நம்மளோட வாழ்க்கை முறை, ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களோட வாழ்க்கை முறை அவங்க காலேஜ் டேஸ்லேருந்தே ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து கரெக்டாக பின்பற்றிட்டு வரணும். ஏன்னா வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து ஒரு அடல்ட் லைஃப் வரும்போது ஒரு கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணி அது பல சவால்கள்லாம் இருக்குது, பல விஷயங்கள்லாம் தாண்டி அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கணும். இப்போ இந்த நேரத்தில் வந்து நமக்கு என்ன மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும்னு தெரியாது. அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸு ஓகே. அப்போ அது எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம கற்றுட்டு வரணும். வந்தோன்னா வந்து இந்த பேலன்ஸ்டு லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறதுன்றது அந்த விஷயத்தை கற்றுட்டு வந்தோம்னா இப்போ வந்து அதுலேயுமே வந்து உணவு பழக்கமெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ எந்த உணவை நம்ம எடுத்துக்கணும், எந்த உணவை வந்து நம்ம தவிர்க்கணும் சின்ன வயசுல இருந்து. ஃபுட் ஹேபிட்டுமே ஒரு பெரிய ஹேபிட். அதே போல் வந்து தூக்கம் வந்து எவ்வளோ நேரம் நம்ம தூங்கணும் சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் வரணும். இப்போ உடற்பயிற்சி இப்போ வந்து பசங்க மட்டும் இல்லை பொண்ணுங்களுக்கும் தான். அப்படிங்கும்போது இப்போ இதுக்குன்னா வந்து பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான ஹீமோகுளோபின்லாம் லோவாக இருக்குது, சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 17 வயசுலேயே வந்து எல்லாம் பிரச்சனைகளோட இருக்குது. அவங்க வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உறுதியாக அந்த குழந்தைக்கு சில பல பிரச்சனைகள் வரும்.
அப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஓகே இல்லை ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அப்படிங்கும்போது இதெல்லாம் தாராளமாக வந்து ஃபியூச்சரில் நல்லா அவங்க வந்து அவங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி இருக்கும். ஓகே. ஆக்குபேஷன் தெரப்பிங்கிறது நான் இதை முதல் தடவை கேள்விப்படுறேன். ஸோ இதை வந்து ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா இது எப்படி பண்ணணும் சார்? எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, அதனால கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு 11th 12th படிப்பீங்க இல்லையா? 11th 12th படிக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் இப்போ வந்து பயோ சயின்ஸ் தான் மேக்ஸு இது 2 காம்பினேஷனோட படிப்பீங்க. டாக்டருக்கு இன்ஜினியரிங் சேர்ந்த மாதிரி படிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் குரூப். அப்புறம் செகண்ட் பியூர் சயின்ஸ். ஆமாம். இந்த மாதிரி 2 குரூப்லேருந்து படித்து முடிச்சு 12th முடிச்சு வந்த உடனே பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷன் தெரப்பி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. தனியாக இருக்குது. இது வந்து டிகிரி மாதிரி. ஆமாம், இது பேச்சுலர் டிகிரி. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் படிக்க வேண்டியது. இதுவும் கிட்டத்தட்ட MBBS மாதிரி. ஆமாங்க, அந்த மெடிக்கல் சார்ந்த மருத்துவம் சார்ந்தது ஒரு படிப்பு. இது வந்து பேராமெடிக்கலில் ஒரு சப்ஜெக்ட் ஒரு கோர்ஸாக வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது சரி. ஓகே. அப்போ இது வந்து இது வந்து டோட்டலாக படித்து முடிச்சோன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷன் தெரப்பி அப்படின்ற டிகிரி கொடுப்பாங்க. இந்த ஆக்குபேஷன் தெரப்பி சொல்லுவாங்க. இதுலேயுமே அடுத்து வந்து ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது. இந்த ஹையர் ஸ்டடீஸில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு எப்படி வந்து MBBSல வந்து ஆர்த்தோ நியூரோ அப்படின்னு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இதுலேயுமே வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ். ஆமாம், மாஸ்டர் இன் ஆர்த்தோ, மாஸ்டர் இன் நியூரோ, சைல்டு டெவலப்மெண்ட், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு தனியாக இருக்குது. படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். வந்து அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வந்து PG கோர்சஸ் இருக்குது. ஓகே. இந்த 4-5 வருஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 4 வருஷம் கோர்ஸ் பண்ணிட்டு மீதி வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு 6 மாதம் to 1 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். எல்லாரும் எப்படி டாக்டர்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து இந்த கோர்ஸ்லையும் உங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் ஒர்க் பண்ணி ஆகணும். அது பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் ஆக்குபேஷனல் தெரப்பினா என்ன, இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இதோட பலன்கள் பற்றியுமே வந்து ரொம்ப விரிவாக ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஜெகதீஷ் சார் வந்து தெளிவாக நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனடியாக நம்ம பழனியில் இருக்கிற சாம்ஸ் பிசியோ அண்ட் ரீஹாப் கிளினிக்கு கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமான மேற்பட்ட ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இவங்களோட அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. ரமேஷ் தேட்டருக்கு, பழனி ரமேஷ் தேட்டருக்கு ஸ்ட்ரைட் பேக் சைடில் இருக்க சண்முகபுரத்தில் தான் இவங்க கிளினிக் இருக்கு. டைரக்டாகவும் விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, யாரோ ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.